SA 540, the first case law 1. 540 means accounting estimates including fair value, auditing accounting estimates including fair value estimates, and related party disclosures, related disclosures, not related party disclosures, related disclosures. In this CA final level வருது, CA interview use ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. XYZ லிமிடெட் இஸ் இன்வால்வ் இன் மேஜர் என்விரான்மெண்டல் லிட்டிகேஷன்ஸ். நல்லா கவனிங்க. XYZ லிமிடெட் இஸ் involved in major litigations. Management estimates that the liability of 15 crores based on its own assumptions. Management own assumptions போடுது. Management estimate liability 15 crores based on its own assumptions. During the audit, auditor found the independent legal expert estimated liability between 28 crore and 35 crore. During the audit, auditor found that an independent legal expert estimated the liability between 28 crore and 35 crore. Management refuses to revise the estimate, stating that the case is still pending. As the auditor, discuss your responsibilities under 540. 540 உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்னு ஒரு வார்த்தை வரும் சரிங்களா. அந்த வார்த்தையை அடிக்கடி யூட்டிலைஸ் பண்ணி இடத்துல உங்களுடைய டியூட்டிஸ்னாமே ஆடிட்டர் ஷுட் அப்டைன் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் வெதர் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் ஆர் ரீசனபிள் ரீசனபிள் ஆர் டிஸ்க்ளோஸ்டு பெர்ஃபெக்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயம் வந்து ரீசனபிளாக இருக்குதான்னு கேள்வி. அப்போ ஆடிட்டர் should evaluate the estimation process adopted by management. Evaluate the estimation process adopted by management. Assess whether assumptions are reasonable. Auditor should obtain sufficient appropriate audit evidence regarding whether accounting estimates are reasonable, evaluate the estimations process adopted by the management, assess whether assumptions are reasonable, evaluate the competence and objectivity of the legal expert, develop an independent point of estimation or range, ask management to revise the estimate. If management refuses to misstatement is material, if management refuses and the misstatement is material, express qualified or adverse opinion depending upon the pervasiveness. இதுதான் வந்து கேட்குறாங்க. நம்ம முதல்ல வந்து ஆடிட்டர் வந்து லீகல் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு 18 லட்சம் 20 லட்சம் போகிறோம், மேனேஜ்மெண்ட் 15 லட்சம் தான் போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஷுட் அப்டைன் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் த வெதர் த accounting estimates are reasonable or not. If it is disclosed properly, then auditor should evaluate the estimations process adopted by the management. அப்போ மேனேஜ்மெண்ட் அடாப்ட் பண்ணக்கூடிய எஸ்டிமேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க, மறு மதிப்பீடு செய்யுங்கன்னு அர்த்தம். ரீஎவாலுவேட்னா சொல்லுவாங்க. அசஸ் வெதர் அசம்ஷன்ஸ் ஆர் ரீசனபிள், அவங்க போட்ட அசம்ஷன் ரீசனபிளா இருக்குதா, அல்லது எவாலுவேட் த காம்படன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த லீகல் எக்ஸ்பர்ட், லீகல் எக்ஸ்பர்ட் போட்டது கரெக்டா இருக்குதா அதாவது எவாலுவேட் பண்ணுங்க. அவங்களுடைய காம்படன்ஸ் தகுதி நீங்க செக் பண்ணுங்க, அவங்களோட அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த லீகல் எக்ஸ்பர்ட் நீங்க கண்டுபிடிங்க. டெவலப் அண்ட் இண்டிபெண்டன்ட் பாயிண்ட் எஸ்டிமேஷன் ஆர் ரேஞ்ச், நீங்களே உங்களோட இண்டிபெண்டன்ட் பாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஸ்க் மேனேஜ்மெண்ட், இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, மேனேஜ்மெண்ட் கூட தப்பாக இருந்துச்சுன்னா ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் டு ரிவைஸ் எஸ்டிமேட். இஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் டு சேஞ்ச் த ரிவைசர் எஸ்டிமேட் அண்ட் திஸ் கண்டைன்ஸ் மெட்டல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஓவர், எக்ஸ்பிரஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பெர்வசிவ்னஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது, எஸ்டிமேஷன் அன்சர்டன்டி, இண்டிபெண்டன்ஸ் எஸ்டிமேட்ஸ், மேனேஜ்மெண்டோட பயாஸ், சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், குவாலிஃபைட் ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த டஃபஸ்ட் கேஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏபிசி லிமிடெட் change the depreciation method from written down to straight line method during current year without any technical justifications, this reduced depreciation expenses by 12 crores and increased profit. What should the auditor do? Auditor ஏன்னா டெப்ரிசியேஷன் நீங்கள் பரவாயில்ல காமிச்சு எக்ஸ்பென்சஸ் குறைச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஆடிட்டர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ எவால்வேட் வெதர் த சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைடு. இந்த வார்த்தை பாருங்க எவங்க வந்துட்டு இருக்கு, எவாலுவேட். எஸ்டிமேஷனாவே எவாலுவேட் வெதர் த சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இஸ் ஜஸ்டிஃபைடா, இது வந்து ஜஸ்டிஃபைடா, அடுத்த வார்த்தை பாருங்க ஜஸ்டிஃபைடா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா. Consider the consistency of estimation of methods.
ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க எதை கன்சிஸ்டன்சி ஆஃப் எஸ்டிமேஷன் மெத்தட்ஸ் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டவுன் வேல்யூலேருந்து எஸ்எல்எம் வராது, எஸ்எல்எம்ல இருந்து ரிட்டர்ன் டவுன் வேற போறாங்க. வெதர் மேனேஜ்மெண்ட் பயாஸ் எக்ஸிஸ்டா, மேனேஜ்மெண்ட் தவறுகள் ஏதாச்சும் உள்ள அடங்கியிருக்குதா அப்படின்னு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். திருப்பி பாருங்க சாய் வந்துச்சு, சாய் எஃப்ஆர்எஃப் நீங்க ரெண்டுமே போட்டுக்கலாம், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இல்லையா. Ask management to justify or reverse the change. If not corrected, issue modified opinion, adverse opinion, modified opinion or adverse opinion. அப்போ ஆடிட்டோட லைபிலிட்டி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, டியூட்டிஸ் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. அதில் ரீசனபிள்னஸ் இருக்குதான்னு பாருங்க, என்னங்க ரீசனபிள்னஸ் இருக்குதான்னு பாருங்க, ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குதான்னு பாருங்க, அது கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு பாருங்க. இந்த வார்த்தை பாருங்க, எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க உங்களுக்கு மார்க். ஆடிட்டர் should evaluate whether the estimation is justified or reasonable, consider the consistency of existing estimation methods, and evaluate the management bias. Management bias இந்த வார்த்தை, management bias இருக்குதா, management bias. Obtain sufficient appropriate audit evidence, ask management to revise the estimations. If it's not corrected, then issue a modified opinion. That's all. Keywords பாருங்க, திருப்பி சொல்றாங்க. Consistency, change in method, management bias, reasonableness and modified opinions. இந்த வார்த்தைகள் நீங்க எழுதுனாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸாம்ல மார்க் கிடைக்கும். இந்த வார்த்தை எழுதானால்தான் சில பேருக்கு வந்து இது புரியாம நீங்க பாட்டு என்ன எழுதிட்டு இருப்பீங்க, மார்க் கிடைக்காது. அப்போ வந்து ஆடிட்டோடைய என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபிகேஷன், கன்சிஸ்டன்சி, ரீசனபிள்னஸ், டிஸ்க்ளோசர்ஸ், சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட், இன்கன்சிஸ்டன்சி, ரெவிஷன், மேனேஜ்மெண்ட்டுடைய அசம்ஷன் ராங், மேனேஜ்மெண்ட்டுடைய பயாஸ், மாடிஃபைடு ஒப்பீனியன்ஸ் கரெக்டட், இதெல்லாம் நீங்க எழுதணும். எஸ். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, PQR Limited validates unquoted investments. Quoted இல்ல, unquoted investments 120 crores using by internally developed valuation models. No external valuation expert was needed or engaged. No, the auditor observed that the assumption was inconsistent ன்னு சொல்றாரு. இவர் inconsistent வார்த்தை யூஸ் பண்றாரு. What are the market conditions? Discuss the auditor responsibilities and duties ன்னு சொல்றாங்க. Responsibilities, duties கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். Yes, IC expert என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, auditor shall evaluate the valuation model, assess the assumptions. நல்லா கவனிங்க, evaluation the valuation model and assess the assumptions management. What are the assumptions made by the management is correct, that should be evaluated, and evaluate estimation uncertainty. ஏன்னா இது வந்து அன்கோட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடியதுனால அன்சர்டன்டி அவங்க செக் பண்ணும். அன்சர்டன்டி ஹையாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து சான்சஸ் ஆஃப் ஆர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லையா. கன்சிடர் யூசிங் ஆடிட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டர் 620 ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஆடிட்டர்லாம் ஃபைன் பண்ண முடியும்னா ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணி, எக்ஸ்பர்ட் ஆடிட்டர்னு இருப்பார், அவரை கொண்டு வந்து யூஸ் பண்ணி இதோட வேல்யூஷன் மாடலை கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லுவாங்க, கன்சிடர் யூசிங் an auditor's experts under SA 620. Compare management estimation with auditor's estimation. Auditor estimation using the expert. Clear. Request revisions if modified. If it is okay, then there is no problem. If it is not corrected, then modified opinion if material misstatement is existed. That's very important. So that's all this quotes. இப்போ fair value estimation பார்க்கணும், assumptions பார்க்கணும், auditor expert பார்க்கணும், SA 620 and uncertainty of estimations if it is high. இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா auditor should obtain sufficient appropriate audit evidence whether it is reasonable or justified. Management assumptions are correct, evaluate the assumptions. Auditor should evaluate the assumptions with the use of experts of under section SA 260. Compare the management experts management estimation with the auditor estimates. And if it is correct, there is no problem. If it is not correct, ask to revise the estimations. If they revise, there is no problem. If they are revised, it means you have to give adverse or modified opinion. That's all. இதான் வந்து toughest கேஸ்ல 4 கேஸ்ல 4 என்ன பண்ணா, every year XYZ Limited estimate warranty expenses around 3 crores. However, actual warranty claims have consistently been around 9 crores for the last 3 years. Management has not changed its estimation methods. இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா auditor should obtain appropriate audit evidence, evaluate the previous accounting methods also or previous accounting estimates also.
பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி இங்கே 3 crores நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் இப்போ வந்து கன்சிஸ்டன்ட்லி அரௌண்ட் தெரியல. அவர் ஆக்சுவலி வாரண்டி கிளைம்ஸ் ஹேவ் கன்சிஸ்டன்ட்லி பீன் அரௌண்ட் 9 crores. கன்சிடர் வெதர் மேனேஜ்மெண்ட் பயாஸ் எக்ஸிஸ்ட்னு கேட்குறாங்க. ஏன்னா பயாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, ஏன்னா கன்சிஸ்டன்ஸாக ராங் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 3 வருஷமா அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அசஸ் எஸ்டிமேஷன் அண்ட் அன்சர்டன்டி, அது அன்சர்டன்டி தான். அப்போ ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் டு ரிவைஸ் எஸ்டிமேஷன் மெத்தடாலஜி இஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் கன்சிடர் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன்ஸ். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் எஸ்டிமேட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி, மேனேஜ்மெண்ட் பயாஸ், ரீசனபிள்ஸ் 3 ஆண்டுகளாக அது வந்துட்டே இருக்கிறதுனால இது வந்து ரீகன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பர்ட்டோடைய நாலேஜ் தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோடைய வாரண்டி தான். லாஸ்ட் ஒன், LMN Limited acquired another company during year. Management recognized goodwill 250 crore based on internally generated fair value on intangible assets. No valuation expert was engaged. The auditor observed significant estimation uncertainty and lack of supporting evidence. Discussed the auditor's duties under SA 540. So LMN Limited acquired another company during the year. Management recognized goodwill 250 crore based on internally generated fair values of intangible assets. No experts was engaged. The auditors observed significant estimation uncertainty and lack of supporting evidence. First of all, auditors should obtain sufficient appropriate audit evidence. First, auditors should obtain appropriate audit evidence whether the estimation was taken by assumption or correct or not, or justified. Understand the estimation process, evaluate the estimation process, evaluation methodology, and if it is goodwill, then assess the estimation uncertainty. Why assess an uncertainty? Because there is huge difference between if you have own estimations by yourselves and that should be different with others, then there is a problem. So recognized goodwill is 250 crores by internally generated fair value. Internally generated fair value should not accept, because we can use the consider the auditors experts, consider the engaging in auditor experts under SA 620 is very important. I told you already, obtain sufficient appropriate audit evidence and compare the management assumptions with audit estimates and ask management to revise. If management refuses, metal is misstated and express qualified or adverse opinions. I told you already. If it is goodwills, the fair value is must. The business combination fair value must. Auditor experts use பண்ணும். Auditor experts யூஸ் பண்ணும்போது certainty மேனேஜ்மெண்ட்டுக்கு செக் பண்ணும்போது தப்பு இருந்துச்சு அப்படின்னு அதோடைய எஸ்டிமேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையாக இருக்குது. அங்கே வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸிஸ்ட் sufficient appropriate audit evidence, qualified and adverse opinions. Okay, we can do that. ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா quoted the standard objectives, mentioned audit procedures, apply the facts, conclude with audit opinion. Management does not rectify. The structured format closely matches the style of expected IC examiners, results maximum marks. அப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 8 மார்க்ஸ் தான் வரும். ஃபார் த ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட் போட்டுருங்க. ரெண்டாவது வந்து ஸ்டேட் த ஆடிட்டர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மென்ஷன் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், அப்ளை த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், கன்க்ளூட் வித் ஆடிட் ஒப்பீனியன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்.